சங்கநாதம் 360 டிகிரி அலசல். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் காண்கிறோம். மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்தவும் பொய்களை உணர்த்தவும் இந்த நிகழ்ச்சியில் இன்று என்னுடன் டாக்டர் பரமேஸ்வரன் கலந்து கொள்கிறார். வணக்கம் சார். முதல்ல இன்னைக்கு தலைப்பு என்ன, எல்லா தொலைக்காட்சியிலையும் இன்னைக்கு தலைப்பு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை தான். காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை ஏராளமான வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. களத்தில் முந்த உதவுமா காங்கிரசின் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கை, தமிழ்நாட்டில் ஒரு புத்துணர்வை உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஏராளமான தாராளங்களை அள்ளி தெளித்திருக்கிறது காங்கிரசினுடைய இந்த தேர்தல் அறிக்கை. நீங்க இதை பாத்தீங்கன்னா, ஒரு அண்ட புலகன் நம்ம இருக்கோம்னு பார்த்தா ஆகாச புலகன் இருக்கானே அப்படின்ற மாதிரி திமுக நினைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க அள்ளி வழங்கி இருக்கிறார்கள் ஃப்ரீபீஸ. நாடு முழுவதுமான கல்வி கடன் தள்ளுபடி, ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வழங்கப்படும், 50% பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை எங்கேருந்து பணம் வரும் அப்படிங்கிறதால இல்லாம தாராளமா வள்ளி வீசி இருக்காங்க. நான் நினைக்கிறேன் 44 சீட்டு லாஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது அப்ப அவங்க கொடுத்தது என்னன்னா, ஏழைகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் கொடுக்கும், மாதந்தோறும் 6000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னும் அது கூட வராது, அதனால நம்ம என்னத்தை வேணா தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களோ என்னன்னு நான் பாக்குறேன். ஆமா, திமுகக்கு ஆச்சரியமா இருக்கும், அடடே என்னை விட மிஞ்சி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படத்துல அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். வடிவேலு சொல்லுவாப்ல, பாரு ஒவ்வொருத்தரும் எப்படி மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்கன்னு, அந்த மாதிரிதான் இருக்கு இதுவும். மாறி மாறி வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க, வரமாட்டோம் அப்படிங்கிற தைரியத்துல. எனிவே, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த ஃபண்ட் பத்தி சொன்னீங்க இல்லையா, ஃபண்ட் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்றத பத்தி கேட்டதுக்கு இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னொரு தொலைக்காட்சியில சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார்பரேட்டுக்கு கொடுத்த காசெல்லாம் இருந்ததுன்னா எடுத்தோம்னா கண்டிப்பா அத ஃபண்ட் வந்துரும், இதுக்கெல்லாம் ஃபண்ட் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிறவர்கள் எல்லாம் கூட இப்படி ஒரு விஷயத்தை தெரியாம பேசுறாங்களே அப்படிங்கிறது வேடிக்கையா இருக்கு. இது அவங்க தெரியாம பேசல, மக்களை குழப்பத்துல ஆழ்த்துறதுக்காக பண்ற விஷயமே வழிய வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது கார்பரேட்டுக்கு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வேற, வேவர் அப்படிங்கிறது வேற. இந்த இதுல கார்பரேட் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அவங்களுக்கு அந்த பணத்தை உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்ல அவங்க எது வாரா கடன் என்ன இருக்கோ அந்த இது ரொம்ப ஒவ்வொரு தரமும் அதை போட்டுட்டு இருப்பாங்க. வாரா கடன் இவ்வளவு வரணும், அதுக்கு இவ்வளவு வட்டி வரணும் அப்படின்னு இவங்க கணக்குல மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பணமே வராது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த அந்த புக் அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணத்தை எல்லாம் எடுத்துருவாங்க. இதெல்லாம் வரவே வராது அப்படின்னு எடுத்து வச்சிருவாங்க. ஆனா அந்த வாரா கடன் வச்ச விஷயத்த கூட அந்த பணம் பின்னாடி அவங்கள்ட்ட இருந்து வசூலிக்கப்படும். இப்போ அது மாதிரி கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி வாரா கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல 6 லட்சம் கோடிக்கு அவங்க வாரா கடனை திருப்பி பெற்றிருக்காங்க, இந்த யாரெல்லாம் பணம் கொடுக்கலையோ அவங்கள்ட்ட இருந்து. அதனால வெய்வர் வேற, இந்த இது வேற அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாரா கடன் வச்சிருக்கிறது வேறங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை ஏன் இவர் சொல்லல அப்படிங்கிறது அவர் புரியாம பேசுறாரா அப்படின்றத விட அவர் குழப்பறதுக்காக பேசுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் 29 பேர் 2014க்கு முன்னாடி 2 ட்ரில்லியன் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அது அவங்க யாரோட ஆட்சி இல்ல அப்படிங்கறது அவங்க இப்ப எல்லாம் மறந்துட்டு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஓடினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேர்ட்ட இருந்தும் அவங்களுடைய திருப்பி வந்திருப்பாங்க. அவங்களுடைய அவங்களுடைய என்னெல்லாம் பிக்சட் அசெட்ஸ் இருந்ததோ, இம்மூவபிள் அசெட்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துட்டு அதையெல்லாம் வித்து பணமாக்கிட்டாங்க. அது அவங்களுடைய வங்கி கணக்குகள்லாம் முடக்கிட்டாங்க. அதனால பல விதமான வழிகள்ல அந்த லோன் எல்லாம் திருப்பி ரெக்கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கு. நிறைய பணம் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், 6 லட்சம் கோடி வரைக்கும் அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு.
கரெக்ட். இப்ப அடுத்தது நீட்டுக்கு வந்துட்டாங்க சார். நீட் வந்து மாநிலத்துல விலக்கு அளிக்கப்படும். என்ன விஷயம் அப்டின்னா, இவங்க தான் நீட்ட கொண்டு வந்தாங்க. இவங்க கொண்டு வரும்போதே ஏன் அப்படி ஒரு சட்டத்த போடாம இப்படி கொண்டு வந்தாங்க? நீட் வந்து மாநிலத்துக்கு விலக்கு அளிக்கப்படும்ன்றாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இது நீட்டுங்கிற ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த சட்டத்த கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்ப திமுகவும் இருந்தது. அதுக்கப்புறமா அது வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல விலக்கு அளிக்கப்பட்டது. 1 வருஷத்துக்கு தான் நாங்க விலக்கு குடுப்போம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லித்து. அதுக்கப்புறம் அந்த 1 இயர் ஜெயலலிதா பீரியட்ல விலக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த விலக்கு நீக்கப்பட்டு விட்டது. ஆல் இந்தியா அப்படிதான் நடக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த சட்டம் வந்தது 2017லேருந்து அது நடந்துட்டு இருக்கு. 7 வருஷமா அது நடந்துட்டு இருக்கு. ஆல் இந்தியால தமிழ்நாட்ட தவிர வேற எந்த மாநிலமுமே அத பத்தின ஒரு கேள்வியே எழுப்பல. எல்லாரும் நல்லா நடத்தி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப 7 வருஷமா நல்லா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது 2019, 20ல எடப்பாடி அந்த 7.5% அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு சீட்டு ஒதுக்கினதுனால என்னாச்சுன்னா கிட்ட முதல்ல எல்லாம் ஒரு 1% கம்மியா அந்த ஏழை மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தாங்க இதுல மெடிக்கல் காலேஜஸ்ல. இப்போ 400ல இருந்து 500 மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜாயின் பண்றாங்க அப்படின்ற போது இதை அப்படியே விட்டுட வேண்டியதான். 7 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னாக்கா அதை அப்படியே விட்டுட வேண்டியதான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 7 வருஷம் ஒரு மனுஷனை காணாம இருந்துட்டான்னா விவாகரத்து ஆயிடும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அது மாதிரி 7 வருஷம் நல்லா நடந்துருது அப்படின்னு சொன்னா இதை பத்தி பேசவே கூடாதுப்பா, இதை நடந்துட்டு இருக்கு நல்லா அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம வழியை திருப்பி திருப்பி இதை ஒரு விவாத பொருளை ஆக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா. அப்படி இல்லன்னா மக்கள் காங்கிரஸ விவாகரத்து பண்ணிடுவாங்க. இல்லையா? இப்ப பாருங்க மறுபடியும் எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கைக்கு வந்திருக்காங்க. இருக்கிறதுலயே பாஜக தான் வந்து அந்த சுவாமிநாதன் அறிக்கைய எவ்ளோ முடியுமோ அவ்ளோ செயல்படுத்தக்கு முயற்சி பண்ணுது. ஏன்னா, இந்த அ கொள்முதல்லாம் வந்து நெறைய அவங்க ஏற்கனவே இருந்தத விட இவங்க அதிகமா கொள்முதல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் வந்து புள்ளி விவரமும் சொல்லுது. ஆனா இவங்க என்னன்னா, அது அவங்க சொன்னத அப்படியே நாங்க நிறைவேத்துவோம். எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கைய அப்படியே நாங்க நிறைவேத்துவோம் அப்படின்னாங்க. 2014 வரை அத அவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றாங்க. சோ இது இப்ப இதனால என்ன ஆகுறீங்க? வெறும் சொல்லுங்க. பாலிடிக்ஸ் தான் மேடம். 2006ல எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கை வந்துருச்சு. 2006ல இருந்து 14 வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. இப்ப 2024ல நாங்க அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க தப்பி தவறி வந்தாங்கன்னா அதை பத்தி மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுறது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு தொழிலை ஒழிய என்னைக்குமே அதை பண்ணினது இல்லை அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். அடுத்து பாருங்க, இந்த அக்னிபத் திட்டத்தை பத்தி ரத்து செய்யும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அக்னிபத் திட்டம் மாதிரி ஒரு உத்தமமான திட்டம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அக்னிபத் திட்டம்ங்கிறத 2 புரிஞ்சுக்கணும் மேடம். அதாவது அக்னிபத் திட்டத்தினால ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் இதுல டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருக்கு இல்லாம போச்சா அப்படின்னா இல்ல. ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தவிர நம்மள இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆர்மி பர்சனல் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் அதிகமான வயசா இருக்கு. அப்படிங்கிற போது யங்ஸ்டர்ஸ் இருந்தா ஆர்மிக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. அதுல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பாக்குறோம் மோர் தேன் ஒரு 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 போஸ்டுக்கு 100 பேர் அப்ளை பண்ற அளவுக்கு அந்த திட்டம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இந்த திட்டத்துல வந்து எப்படின்னா இந்த திட்டத்துல சேலரி கொடுப்பாங்க. அது தவிர நல்ல சேலரி கொடுப்பாங்க. அதை தவிர இந்த திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 25% மக்கள் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் ரெகுலர் பர்மனன்ட் சர்வீஸ்க்கு. அதை தவிர இதுல எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடைச்சிருக்கு. அந்த 4 வருஷத்துல அவங்க கையில ஒரு லம்சமா பணத்தையும் கொடுக்குறாங்க. அவங்க எந்த தொழிலையும் அதுல செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற என்ன ஸ்கில் பண்ணிருக்காங்களோ அதை வச்சு அவங்க தொழில் முன்னேற்றத்துக்கும் அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இதையும் தவிர இந்த 25% கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஆர்மி ஜாயின் பண்றது தவிர இவங்க அந்த பாராமிலிட்டரி சர்வீஸ் சிஆர்பிஎஃப் அது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சர்வீசஸ்ல கொஞ்சம் பேரை ரெக்ரூட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இவங்க அத்தனை பேருக்கும் 25% மட்டும் இல்ல, அதை தவிர மீதி சர்வீசஸ்லயும் இவங்க போய் பாராமிலிட்டரி சர்வீஸ் இவங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால மீதி நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ சர்வீஸ்
நம்ம ஊர்ல அது மாதிரி ஒரு திட்டம் வேண்டியது, இவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தால நம்ம வந்து இது மாதிரி ஒரு யங் ஃபோர்ஸ் ஒன்று வேணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம் இது. வண்டர்ஃபுல் திட்டம். இதை போய் குற்றம் சொல்றதுங்கிறது நாட்டுக்கு செய்யற துரோகம்னு தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா. பாருங்க, இப்ப அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, 2019ல ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, முஸ்லிம் கொடிகள பார்த்துட்டு அது பாகிஸ்தான் கொடி அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க பிஜேபி சித்தரிச்சது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அது அதுல வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடியோஸ்ல பாகிஸ்தான் முஸ்லிம் கொடிகளோட பாகிஸ்தான் கொடிகளும் இருந்ததுன்றதும் நான் பார்த்திருக்கேன் அந்த வீடியோஸ்ல. பட் அதான் நாடு முழுக்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ராகுல் வேட்புமதி செய்யும் போது நிறைய பச்சை கொடி காணப்பட்டது. அந்த பச்சை கொடியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இது பாகிஸ்தான் கொடியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். அது பச்சை கொடிக்கு ரொம்ப வித்தியாசங்கள்லாம் இருக்காது. முஸ்லீம் கொடிக்கும் இதுக்கும் எல்லாத்துலயும் சந்திரன் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால இப்போ முக்கியமா நம்ம வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, நீங்க இந்த கொடி இந்த சர்ச்சையெல்லாம் விட்டுடுங்க. ராகுல் ஒரு தேசிய தலைவர் அப்படின்ற போது அவருக்கு வயநாட்டுல வந்து நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஏன்பா நீங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு சீட்டே தரக்கூடாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பேசி, இப்ப அவருக்கு அந்த இடத்துல நிற்க முடியுமா? அப்படி நின்னா ஜெயிக்க முடியுமா? கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்காரரே உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இதை பத்தின எல்லாம் ஒரு விசாரமே இல்லாம, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இவங்க இது நின்ன போது 2 அமேத்தியில வந்து அவங்க அப்போசிஷன் பார்ட்டி அந்த இவங்க எஸ்பி எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ராகுலுக்கும் சோனியா காந்தி அந்த சீட்டுக்கு அவங்க கேண்டிடேட்ஸை நிறுத்தல. அது மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ எதிர்கட்சியா இருந்தாங்க 2 பேரும், ஒரு காம்ப்ரமைஸ் வரல. இப்ப அப்படி இல்லை, இவங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் இருக்கும்போது கூட்டணி கட்சி அதை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு தலைவருக்கு சொல்லுது அப்படின்னா இது என்ன விதமான கூட்டணின்னு காங்கிரஸ்காரன் தான் சொல்லணும். அப்புறம் ஒரு காங்கிரஸ் பேச்சாளர் சொல்றாரு, பிஜேபி கம்யூனல் அஜெண்டாவை தீவிரமாக பரப்புகிறது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு கம்பு சுத்திட்டு எதையுமே நிறைவேற்றாமல் மோடி நாவட்ட ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி என்ன சொல்றது, சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிதானே சொல்றது. அதனால சப்கா சாத்னா எல்லாருக்கும் தான். எங்க ஊர்ல யாரெல்லாம் இந்தியனா இருக்கானோ அத்தனை பேருக்குமான ஒரு ஒற்றுமையோட அத்தனை பேருக்கான முன்னேற்றம், வாழ்வில் முன்னேற்றம் அப்படின்னு தான் போறது. அதனால பிஜேபி வந்து கம்யூனல் அஜெண்டாலாம் வைக்கல அப்படிங்கிறத சொல்லணும். அதோட இல்லாம இந்த 2 கோடி பேர் இதை எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. 2014ல நரேந்திர மோடி வந்து அப்போ ஸ்டேட் இதுல இருந்து வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்து அதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரல்ல வரும்போது அவர் சொன்னார், நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம உருவாக்கணும், 2 கோடி பேருக்கு நம்ம வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும்னா கவர்மெண்ட் செக்டார்லயும் பண்ண முடியாது, பப்ளிக் செக்டார்லயும் பண்ண முடியாது அப்படின்ற போது பிரைவேட் செக்டார்லயும் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நிறைய ஸ்டார்ட் அப் இது பண்ணுவோம், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் சுய வேலை வாய்ப்பு தேடிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிதி உதவியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிடுறதுனால தானே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த முத்ரா லோன் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு, அது தரப்பு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த ஆர்டிசான்ஸ்க்கெல்லாம் ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது அத்தனையுமே வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒரு எம்ப்ளாயி இல்லாம எம்ப்ளாயரா ஆகக்கூடிய விஷயமா தானே நம்ம பாக்குறோம். அதனால இது இவங்க வந்து சொல்ற நம்பர் வந்து இவங்க பப்ளிக் இதுல கவர்மெண்ட் செக்டார்ல இன்க்ரீஸ் அதிகமாகல அப்படிங்கிறது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வளர்ச்சி இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கு 50 to 55% இப்ப இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி இங்க இந்த இதுல வந்து சுய தொழில இருக்கிறவங்க நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அந்த அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் சொன்னது 2 கோடி, இப்போ 2 கோடி பேர் வந்திருக்குமா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. சுய தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நம்ம டைரக்டான ஒரு கணக்கு எடுத்து வச்சோம்னா நிச்சயமா அது இந்த 2 கோடியை தாண்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதுதான் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரதை விட அவங்க வேலை வாய்ப்புக்கு இவங்களே மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டாவா இருந்தது. கம்யூனல் இது பண்றது. இப்ப இவங்க சொல்ற மாதிரி என்னைக்குமே பிஜேபியோட திட்டம் வந்து வெறும் இந்துக்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களுக்கு இல்ல, கிறிஸ்டியன்ஸ்க்கு இல்லன்றது இல்ல. சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் அதோட திட்டம். அத்தனை பேருக்கும் தானே. இன்ஃபேக்ட் நாம இந்துக்களை விட முஸ்லிம்களுக்கு அதிக அக்கறையோட தாயுள்ளத்தோட செயல்படுறாரு மோடிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த முத்தலாக் திட்டம் எத்தனை பெண்கள் அதால சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா, ஒரு சின்ன முத்தலாக்கு 3 வாட்டி சொல்லிட்டா அதையே வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆயிடாதா அந்த பெண்களுக்கெல்லாம்? அதுல இருந்து எவ்வளவு பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு எப்ப பாரு ஏதாவது குற்றம் சொல்லணும்னு இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்றது? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்தது என்னன்னா பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகு தான் மாநில கட்சிகளோட சேர்ந்து முடிவு பண்ண செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பிரதமர் வேட்பாளர் யார் அது தேர்தலுக்கு பிறகுதான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றது கரெக்டு தான். ஏன்னா இப்ப இத்தனை கட்சிகள் இருக்கு. இந்த கட்சியில நீங்க எல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அறிவிக்கலாம் ஒரு தேர்தல் வேட்பாளரை. ஆனா நீங்க பிரதமர் வேட்பாளரை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுன்னா, நீங்க 2004 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு யூபிஏ, அப்போ 2009 அந்த கவர்மெண்ட் ஒரே ஒரு காரணத்துக்காக சிபிஐ கவிழ்த்து விட்டது. இப்போ பல கட்சிகள், மம்தா பானர்ஜிக்கு இருக்கட்டும், இல்லைங்க டிஎம்கேயா இருக்கட்டும், வேற அதர் கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே பல காரணங்களுக்காக இந்த கூட்டணியை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பிரதமர் அப்படிங்கிறது, பிரதம வேட்பாளர் அப்படிங்கிறதும் பிரதமர் அப்படிங்கிறதும் ஒரு யாரு நிற்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பவர்ஃபுல் லீடரா அவர் இருப்பார் அப்படிங்கிறது முக்கியம். அந்த மாதிரி பார்க்கும்போது பவர்ஃபுல் லீடரா யாருமே இல்லாத போது இவங்க யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும், பிரதம வேட்பாளர் நிறுத்தினாலும் அது ரொம்ப பழைய காலத்து நம்ம 90s நடந்த மாதிரி ஒரு திறமில்லாத அரசாகத்தான் இருக்கும் அப்படின்றதான் நம்ம அஞ்ச வேண்டிய ஒரு நிலையில இருக்கோம். தலைக்கு மேல எப்பயும் கத்தி தொங்கிட்டே இருக்கும். எப்பவும் கத்திட்டு இருக்கோம். 6 மாசமா 3 மாசமா 9 மாசமா எத்தனை பேர் எவ்வளவு நாளைக்கு நம்ம தாஜா பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுதான் முக்கியமா. தாஜா பண்ற வேலையில தான் நடந்துட்டு இருக்கணும். ஆமா, இது என்னன்னா மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம கல்யாணம் பிக்ஸ் பண்ண கதை தான் இதெல்லாம் இல்லையா? ஒரே ஒரு மணமகன் மட்டும் இருப்பாங்க, 15 பேர் தலையை நீட்டுவான், எனக்கு மாலை போடு, எனக்கு மாலையை போடுன்னு. என்ன கரெக்ட். அரசியல் சட்ட திருத்தப்படி கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை பிஜேபி மறுக்கிறது. அதாவது சிறுபான்மையர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய் இது பாருங்க. இல்ல மேடம், நீங்க அதுல பாத்தீங்கன்னா முதல்ல இது கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சிறுபான்மை அப்படின்னு இது ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு தனியா ஒண்ணுமே கிடையாது. சிறுபான்மை மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலிஜியஸ், லிங்குவிஸ்டிக் அண்ட் அதர் மைனாரிட்டிஸ் அப்படின்னு போட்டு அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு காலம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1992 தான் காங்கிரஸ் தான் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. 1995 தான் இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் மைனாரிட்டிக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு நாங்க மைனாரிட்டிஸ்க்காக ஒன்றும் பண்ண மாட்டோம், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா இது முழுக்க ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு தனியா கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். 92 கொண்டு வந்தது, 95 கொண்டு வந்தது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்மோகன் சிங் அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவின் வளங்களை முதலில் அனுபவிக்க முஸ்லிம்களுக்கே தகுதி உண்டு அப்படின்னு சொன்னார். இதை விட ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வேணுமா? இது மாதிரி மைனாரிட்டி அப்ளீஸ்மெண்ட்டுக்கு சச்சார் கமிட்டி பண்ணி இந்த ரிப்போர்ட்டை ஒழுங்கா ஃபார்ம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி மைனாரிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தா அவங்க மக்கள் முன்னேறிப்பாங்க. அதெல்லாம் பண்ணல, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அதுதான் அதே ஸ்டேட்மெண்ட்டையே சொல்லி எப்படி உல்டா ஆக்குறாங்க பாருங்க. ஒரு காங்கிரஸ் பிரமுகர் சொல்றாரு பேசும்போது, முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கணும், இத முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி
வெறும் ரிட்டாரிக் வேண்டியது இல்லை, எங்களுக்கு ஆக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லி அது நரேந்திர மோடி அரசு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இல்ல அதுதான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து சிறுபான்மையருக்காக மட்டுமே வேலை செய்றோம் அப்படின்னு பொய் சொல்லி, எங்கள வந்து பெரும்பான்மையர்கிட்டேருந்து க பெ பெ பெரும்பான்மையர் ஓட்ட பிஜேபி கன்சாலிடேட் பண்ண பார்க்குறதுன்னு அப்படியே உல்டா ஆக்கிட்டாங்க. அந்த நான் சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, சிறுபான்மை அப்படின்னு ஒரு மைனாரிட்டி, ரிலிஜியஸ் மைனாரிட்டின்னு ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு தனியா ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தேச வளங்களை பெற்றுக் கொள்வதற்கு முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை உண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காங்கிரஸ் வந்து மைனாரிட்டிஸ்க்காக ஒர்க் பண்ணல அப்படின்னு யாரு சொல்லுவா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இவங்க கேட்கல. இந்துஸ் எல்லாம் ஒன்னா இருந்து சொல்லல, முஸ்லிம்களுக்கு இது கொடுக்காதீங்க, தனி உரிமை வேண்டாம், எல்லா இந்தியனும் ஒன்னா ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய வாதமே ஒழிய யாருக்குமே ஸ்பெஷல் இது ஹிந்துஸ் தனியா நீங்க கன்சாலிடேட் ஆகி இந்து முஸ்லிம் பிரிவு இருக்கணும்னே சொல்லல. இந்தியன்களா இருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கணும், ஒரே சட்டம் இருக்கணும், எல்லாருக்குமே ஒரே விதமான உரிமைகள் இருக்கணும் அப்படிங்கிறது. ரிலிஜியஸ் ஃப்ரீடம்ங்கிறது கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃப்ரீடம் இருக்கணும் அப்படிங்கறத தான் பிஜேபி சொல்றது. ஓகே. அதான் இப்ப அடுத்தது என்னன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸ் சில முடிவுகள் எடுக்கும். உதாரணத்துக்கு அதிக சீட் எடுத்த பின்பும் குமாரசாமியை நாங்க முதலமைச்சர் ஆக்கினோம், அது வகுப்புவாத கட்சியை அங்கேயே பதவிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை சார்? ரிப்பீட் பண்ணுங்க மேடம். காலத்துக்கு ஏற்றவாறு காங்கிரஸ் சில முடிவுகளை எடுக்குமா? என்ன அப்படின்னா, அதிக சீட் எடுத்த பின்பும் குமாரசாமியை ஆட்சியில் முதலமைச்சர் ஆக்கினோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மேடம் காங்கிரஸ் மெஜாரிட்டி சீட் வின் பண்ணல. அங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தது பிஜேபி. காங்கிரஸ் கம்மியான சீட்டு தான் எடுத்திருந்தது. அதனால பிஜேபி எந்த விதத்திலும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க குமாரசாமியோட போடப்பட்ட ஒரு டீல் அது. அந்த டீலுக்கு அவர் என்ன கேட்டாருன்னா, நீ எனக்கு என்ன சீஃப் மினிஸ்டரா போட்டா நான் உனக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பிசினஸ் டீல் மாதிரி போனது தானே ஒழிய அதுல நியாயமே இருக்கிற அப்படிங்கறதுதான் பார்க்கணும். அதனால நீங்க எப்போ பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, தன்னுடைய பொசிஷனை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக வெளியாட்களை சேர்த்துக்கும். ஆனா இது அப்படி இல்லை, அடுத்தவனை எதிர்க்கிறதுக்காக வெளியாட்களை சேர்த்துட்டு பண்ணும் அப்படிங்கறத காங்கிரஸோடைய வாதமா நம்ம பார்க்கிறோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஒரு அடுத்த இன்னொரு சேனல்ல கேக்குறாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் பிரதிநிதி, வங்கித்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது அப்படி பாஜக அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பீட் மேடம். வங்கித்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது பாஜக அப்படின்னு குற்றம் சொல்றாங்க. மேடம் வங்கித்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கல மேடம். முன்னாடி தனியார் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி நேஷனலைஸ் பண்ணாங்க, எல்லா தனியார் துறையும் 71ல பண்ணினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எப்ப லிபரலைசேஷன் வந்ததோ 1991, 1991 to 95 நிறைய தனியார் துறைகள் அப்போ வர ஆரம்பிச்சது. அந்த பீரியட்ல தான் நிறைய வர ஆரம்பிச்சதுங்கிற பாக்குறோம். இப்பவும் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்தியால இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பொதுத்துறையில தான் இருக்கு, தனியார் துறையில இல்ல. இன்னைக்கு மோர் தேன் 60% வந்து பேங்கிங் செக்டார் வந்து முழுக்க பொதுத்துறையில தான் இருக்கு. அதனால தனியாருக்கு தார வாத்துட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. தனியாருக்கு அங்க இடம் இருக்கிறதே வழிய பொதுத்துறை தான் கோலோச்சுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுத்துறை கோலோச்சுகிறது, தனியாருக்கு அங்க இடம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களோட கலந்து கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையா பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் மேடம். இதுல பரப்புரைகள் எல்லாம் அதிகம் போகும்போது ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சு என்ன தப்பு சொல்றாங்க அப்படின்னு பண்ணி அதை நம்ம எடுத்துரைப்போம். நன்றி, வணக்கம்.